பாரம்பரிய சமையல். பாரம்பரிய சமையல்ல இப்போ நம்ம பார்க்க போகிறது கோதுமை ரவை அல்வா. கோதுமை ரவை அல்வா செய்வதற்கு தேவையான பொருட்கள்: கோதுமை ரவை, சிறுபருப்பு, ஏலக்காய் தூள், வெல்லம், நெய், பால், முந்திரி. கோதுமை ரவை அல்வா இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதாவது நான் இந்த சம்பா கோதுமையை ரவை உடச்சி வச்சுருக்கோம். இது கடையிலையும் வைக்கிது. நான் ரவையாக உடச்சி எடுத்துன்னு வந்திருக்கேன். இந்த ரவையும் இது 1 கப்புனா சிறுபருப்பு 1/2 கப்பு ரெண்டுத்தையும் சேர்த்து 2 கப்பு பாலில் நல்லா குழைய வேக விடுங்க. அதாவது ஒரு 2 விசில் வந்த பிறகு ஸ்லோவாக வச்சுட்டு குக்கரில் ஒரு 5 நிமிஷம் வேக வைங்க. அது நல்லா குழஞ்சி வெந்து வரும். அப்படி வேக வச்சு நான் எடுத்து வச்சுருக்கேன். இது அதே மாதிரி வெல்லத்தை நல்லா கொதிக்க வச்சுட்டு கரைச்சி வடிகட்டி வச்சுக்கோங்க. ஸ்டவ் பற்ற வச்சுட்டு நெய் ஊற்றிட்டு முந்திரியை வறுத்து எடுத்துக்கலாம். அதில் நம்ம கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கிற வெல்லத்தை ஊற்றிட்டு அது கொதிக்கும் போது நம்ம வேக வச்சுருக்க இந்த கோதுமையையும் சிறுபருப்பையும் அதில் போட்டு நம்ம கிளறி இறக்க போகிறோம். அதாவது அல்வா பதத்துக்கு நம்ம நல்லா சுருண்டு நெய் ஊற்றி சுருண்டு கிளற போகிறோம். பால் ஊற்றி வேக வைங்க, தண்ணி ஊற்றாதீங்க. அப்போ தான் அந்த டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். சூடானதும் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் ஊற்றிட்டு முந்திரியை போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. முந்திரி செவந்ததும் எடுத்துருங்க. எடுத்துட்டு வெல்லம் கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை ஊற்றிக்கலாம். இந்த வெல்லத்து கூடவே நம்ம பாலில் வேக வச்சிருக்கிற இந்த கோதுமையையும் சிறுபருப்பையும் சேர்த்துக்கலாம். கோதுமை ரவை, அதாவது சம்பா கோதுமை ரவையை இதில் சேர்த்துக்கிறோம். சம்பா கோதுமை ரவை உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம அதாவது சுகர் அளவு அதிகமாக இருக்கிறவங்க எடுத்துக்கலாம். நம்ம சாதாரணமாக சுகர் இருக்கிறவங்க சப்பாத்தி செஞ்சு சாப்பிடுவாங்க. அதுவே இந்த சம்பா கோதுமையில் சப்பாத்தி செஞ்சு சாப்பிட்டா இன்னும் நல்லது. அது இன்னும் கொஞ்சம் சத்து அதிகமாக கிடைக்கும் நம்மளுக்கு. அந்த கோதுமை ரவையில் தான் இன்றைக்கி நம்ம ஸ்வீட் செய்கிறோம். கட்டி கட்டியாக இருக்கிறதெல்லாம் இப்படி நல்லா நசுக்கி விடுங்க. இது கிட்டத்தட்ட கேசரி மாதிரியும் இருக்கும், அல்வா மாதிரியும் நல்லா சுருண்டு வரும். அது வரைக்குமே நல்லா கலரிட்டு இருக்கணும். நம்ம ஏற்கனவே பாலில் வேக வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பாலில் வேக வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா சுருண்டு வர வரைக்கும் நெய் ஊற்றி கலரிட்டே இருந்தோம்னா நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நல்லா திக்காக வரும். இப்போ என்ன பண்ணுங்க, கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி திக்காக வரும்போது நம்ம இறக்கிடுவோம். அப்போ லாஸ்ட்டாக கொஞ்சம் நெய் சேர்த்து இறக்குனிங்கன்னா அந்த நெய்யோட வாசனை அப்படியே நிற்கும். இப்போ நெய்யில் வறுத்த முந்திரியும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் ஏலக்காய் தூள், சேர்த்துட்டு ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், முடிஞ்சுது. நீங்கள் வேக வச்சு எடுத்து இந்த மாதிரி கலர்னிங்கன்னா
கொஞ்ச நேரம் நெய் நடுவில் ஒரு 2 முறை நெய் சேருங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். பாரம்பரிய சமையல் நிகழ்ச்சியில் கோதுமை அல்வா எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் வேறு வித்தியாசமான உணவோடு உங்களை சந்திக்கிறேன். எங்கள் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.